சி ஜோசப் விஜய் என்னும் நாள் மே 7 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. நீங்கள் ஆதரவு கொடுங்க, கொடுக்காம போங்க. ஆட்சியை கவுக்க ட்ரை பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. நீ சப்போர்ட் பண்ணலைன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்றதுக்கு ரெடி ஆகி ஒத்தியை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. கௌரவம்லாம் பார்க்காம, பிடிவாதம்லாம் பிடிக்காம 2 திராவிட கட்சியும் தயவு செய்து தாவேகாவுக்கு ஆதரவை இப்போவே கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறவங்களாம் ஆளுக்கு எப்படா பிச்சுக்கிட்டு ஓடலான்னு உட்காந்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸில் தீர்மானம் போட்டிருக்காங்களாம் என்னன்ட்டு, காங்கிரஸோட அந்த சட்டசபை தலைவரை அந்த 5 பேருக்கு ஏதோ இவங்க நின்று ஜெயித்த மாதிரி 27 எடுத்து வாங்கினாங்க. 27 28 எடுத்து வாங்கினாங்க. எத்தனை ஜெயித்தாங்கன்றது நல்லாவே தெரியும். இப்போ அவங்க அதே மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்றதையும் தள்ளி மேலிடம் முடிவு பண்ணும். அதே மாதிரி பாமக ஒரு சைடு பேசிகிட்டு இருக்கு. அதிமுக கூட கூட்டணியில் இருக்க பாமக அடித்து வாங்கினாங்க. அதை வாங்கிவிட்டு இப்போ எங்களில் ஒருத்தர் உனக்கு ஆதரவு கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நான் தாராளமாக தாரேன். ஆனால் பதிலுக்கு அவங்க ஒன்று கேட்குறாங்க பாருங்க. அது நல்ல வேலை முதலமைச்சர் சீட்டு கேட்காம இருந்தாயில்ல, துணை முதலமைச்சரோடு இருந்தாங்க. ஏன்னா இப்போ தாவேகாவோட நிலைமை அப்படி. இப்போ தாவேகாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுன்றது தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி, வேறு வழி இல்லை. இப்போ நினச்சி பாருங்களேன், உங்களால் ஒரு வேளை ஆட்சி கவுந்து போச்சு, அதை இப்போதைக்கு நீங்கள் கொடுக்காமல் போயிட்டீங்க. இன்ஃபேக்ட் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து போனாலும் கூட, காங்கிரஸு, பாமக, கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் போனாலும் கூட அங்கே அந்த ஸ்டேபிளாக ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா எந்நேரமும் இவங்க மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு படத்தில் இவர் விவேக் அந்த குட்டே ஒருத்தர் திகார் அப்படிப்பார்ல, அந்த மாதிரி எந்நேரமும் பெரும்பான்மைன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்டான இதுவாக இருக்காது. தயவு செய்து நீங்களே முன்னாடி நாங்கள் உனக்கு என்ன தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு, அதிமுக அந்த வேலையை பார்க்கலாம், இல்லை திமுக அந்த வேலையை பார்க்கலாம். திமுக கூடுமான வரைக்கும் பார்க்காது. ஏன் அப்படின்னா ரொம்ப புண்பட்டாங்க. அதை தோற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, குளத்தூரில் தோற்றது பெரும் பிரச்சனை. ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆப்ஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ அவர் ஆதரவு கொடுத்தாருன்னு வைங்களேன், அவர் டிமாண்டு வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது தெரியலை. அப்படியே டிமாண்டாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா சொலையா 50க்கு மேலே வச்சுருக்காப்புல. அவருக்கு வச்சுருக்கிறது ஒன்ஸு கொடுத்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி வச்சு விட்டு போயிடலான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள திருப்பி வெளியிலலாம் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா இருக்கிற அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம், அதாவது அடுத்த கூட்டணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தையை அதை வச்சுருப்பாங்க அடுத்த இதில். ஆனால் அதிமுக உள்ளே வர்றதா இருந்தால் ஆதரவு மட்டும்தான் கொடுக்கலாம், கூட்டணிலாம் வைக்க முடியாது. ஆதரவு நாங்கள் வெளியிலேருந்து கொடுக்குறோம். வெளியிலேருந்து கொடுக்குறப்ப உள்ள டிமாண்ட் எதுக்கும் வேலையே கிடையாது. அந்த ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு அதிமுகவில், பாசகக்காரங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார். அவங்கள பகச்சிக்கலாமா? அதான் ஒரு ஆளுக்கு பயந்துட்டு நீங்கள் வேணாம்னா ஒட்டு மொத்தமாக அவங்கயாச்சும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இது மூலியமாக அதிமுகவுக்கு லாபம்தான். என்ன கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அது என்னென்னா அன்னைக்கு அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஐயா பழனிசாமி இந்த கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த இது வரல, அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இல்லை, அவங்க 2 பேருக்கு இடையில அந்த கை குலுக்கிறதுல ஏதோ பிரச்சனை. அவரை பிடிச்சி மொத்த வரலையும் அமுக்குனாரா இல்லை பாதி வரல பிடுங்கினாரான்னு தெரியல, வேண்டான்ட்டு விட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ தப்பித்தவறு ஒருவேளை இங்கே இருக்கிற காங்கிரஸ் நினச்சி பாருங்களேன், அப்புறம் இப்போ காங்கிரஸில் வெளில போணுச்சுன்னா திருப்பி உள்ளே வருமானது டவுட்டு. காங்கிரஸ் போயிட்டு ஆதரவு, ஆனால் காங்கிரஸோட கை கோத்தாங்கன்னா அதுவும் வேறு பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் காங்கிரஸோட கை கோக்கிறதுல இன்னொரு லாபமும் உண்டு அவங்களுக்கு. அதாவது இப்போ ஸ்டேட்டில் பெரிய பார்ட்டியாக இருக்கிறது நேஷ்னல் லெவலுக்கு டெவலப் ஆகலாம். ஏன்னா இப்போ 2029 தேர்தல் என்ன ஆகுன்றது தெரியாது. 26 தேர்தல் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் திருப்பி போட்டு உலுக்கி எடுத்துச்சு. இனிமேல் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எந்நேரமும் கள நிலவரம் இருக்காது, அது எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் மாற்றிக்க, அதான் முழு பவர், அந்த டெமோக்ரஸி பவர் மேலே ஜனநாயக சக்தி, அந்த கலவரம் பண்ணாமல் சண்டை போடாமல் பெரிய பதற்றம்லாம் இல்லாமல் அமைதியாக சாலியாக செலிப்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மூடுக்கு நம்ம ஆளுக வந்துட்டாங்க. என்னத்தை கத்திக்கிட்டு பிடிக்கலன்னா 5 வருஷம் கழித்து மறுபடியும் என்கிட்ட தானே நீ வந்தாகணும், போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுக்கு இருந்துட்டாங்க.
இப்போ காங்கிரஸ் கூட போகிறதுல தாவேக்கா ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ஒரு வேளை நல்ல வேளை காங்கிரஸ் ஒரு 10-15 ஜெயிக்கலை, ஒரு பேச்சுக்கு 10-15. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு கொடுத்தது, இந்த பக்கம் பாஜகவுக்கு கொடுத்தது, தேமுதிகவுக்கு கொடுத்தது, இது எல்லாம் சேர்ந்து தான் தாவேக்காவுக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக டாப்பில் தூக்கி கொண்டு போய் வச்சுருக்கு. அந்த 108 வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த 108ல் கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதி திராவிடம் அவங்களுக்கு தார வார்த்தது, அவங்களுக்கு கொடுத்தது தெரியும். அதாவது இவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடுச்சுன்னு. ஏன்னா 2024 இருந்த எலெக்ஷன் அது. இப்போ நடக்கிறது தொங்கு சட்டசபையாக இருக்கக்கூடாது. ஒன்று, கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அந்த கவர்மெண்ட்டுனால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். முதல்ல அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண தெரியுமா அப்படின்றது அவங்க ஸ்டேபிளாக இருந்தால் தான் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் இன்னொருத்த மேலே பழியை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னைய கவர்மெண்ட்டை பண்ண விட்டாங்க, எப்போ பாரு எப்படா ஆட்சியை கலப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக காலை பிடிச்சி இழுத்து என்னை கிழிச்சிட்டாங்க சொல்லி ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் சார். அவங்க இது வரைக்கும் யாரும் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தாவேக்கா கொடுத்த வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படின்றத இது வரைக்கும் வந்து எவனும் படித்து கூட பார்த்துருக்க மாட்டேன், அது என்ன ஏதுன்னு பிரித்து பார்த்துருக்க மாட்டான். பொதுவாக ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி கொடுக்குது அப்படின்னா அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தாவேக்கா இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல ஏரியாவில் கேண்டிடேட்டை இப்போ தான் வந்து பார்க்குறாங்க நிமிர்ந்து. அந்த ஓட்டிங், அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஜெயித்ததுக்கப்புறம் நம்ம இவருக்கு தான் ஓட்டு போடும் சார், ரியாலிட்டி இதெல்லாம். ஆனால் இப்போ அந்த பேச்சுக்கே வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொரு முறை ஒரு வேளை ஆட்சி இல்லாமல், ஆட்சி அமைக்க முடியாமல் மறுபடியும் தேர்தல் வந்துச்சு அப்படின்னா, அந்த தேர்தல் நல்லா தெரிஞ்சுக்க, ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து அதாவது இன்னொருத்தங்களை 1-2க்கு உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, ஒருத்தனுக்கும் 1-2 விடாமல் மொத்தமாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிஜமாக இது அவங்களுக்குமே நல்லா தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 பேருமே, ஐயா எடப்பாடியும் சரி, ஈவன் ஐயா ஸ்டாலினுமே சரி, கொடுத்து தொலைங்கிற 5 வருஷம் அவங்க கையில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சார், நல்லா பண்ணால் எல்லோரும் ஆதரிக்க வேண்டியது தான். இதில் திமுக வந்து நல்லது பண்ணால் தான் நாங்கள் ஏற்றுக்குவோம், மற்ற யாரும் நல்லது பண்ணால் ஏற்றுக்க மாட்டோம். அதிமுக பழனிசாமி ஐயா கையால் வாங்கினாத்தான் எங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எவன் நல்லது பண்ணாலும் அதை முழுசாக நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் எங்களால் அதை பண்ண முடியும்னு நிரூபித்தவங்க அந்த 2 பேர். இப்போ தாவேக்கா சைடு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஒட்டு மொத்தமாக என்டையராக இது வரைக்கும், அதாவது நம்ம சொல்கிறோம், சாதாரண தப்பாக எடுத்துக்காதீங்க, சாமானியர்கள் பல பேர் உள்ளே போயிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம், அதை பெருமையாக வேறு நினச்சிக்கிறோம். அந்த சாமானியர்களுக்கு பிரச்சனை தெரியும், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சுற்றி இருந்து அதுக்கு ஐடியா இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் இருக்கிற என்டையர் சிஸ்டத்தையும் அவங்க மாற்றணும். ஸோ இதுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போது அவர் நீங்கள் அதாவது அது நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் போ, ஆதரவு கொடுக்காம இரு, ஆட்சியை கலைக்க ட்ரை பண்ணாத, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாளான்னைக்கு நான் முதலமைச்சர் ஆகிறேன், அவர் முடிவு பண்ணிட்டார். மே 7ஆம் தேதி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அந்த குரல் அங்கே நேரு ஸ்டேடியத்தில் ஒழிக்க போது, அந்த நேரத்தில் அந்த இந்நேரத்துக்கு அமைச்சரவையே முடிவாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக யார் என்னென்ன இலாக்கா, யாருக்கு கொடுக்குறது, யாரை விடுறது, யார் டெப்புட்டி மினிஸ்டர், யார் சபாநாயகர், இது எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு ஆதரவு அதாவது இது வந்து கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா, கண்டினியூ பண்ணுறதுக்கு தயவு செய்து சொல்கிறேன், ஏற்கனவே கொலகாண்டில் இருக்காங்க பயலுகள். அதனால தான் வந்து ஒட்டு மொத்தமாக 2 பேருக்குமே போட்டி. அதாவது அவங்க சொன்னது டிஎம்கே ஏடிஎம்கே போட்டி 2வது பிளேஸுக்கு அடிச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு இன்னும் சரி அந்த காமெடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் திராவிட கழகங்கள் 2 இணையக்கூடாது? அடுத்த தடவை ஒருத்தர் இருக்க முடியாது, ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. இல்லை, அது நடக்கும், சேரலாம். இந்த அதாவது கடைசி முறையாக நாம் அந்த தமிழ்நாட்டை ஆண்டுக்குவோம்ப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும், ஏன் அவரே ஒன்றுமே பண்ணலைனாலும் அதுக்கப்புறம் ஒரு பயம் உங்கள் பக்கம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். இந்த ஐடியாவில் இந்த மண்டைக்குள்ளே எப்படி வருதுன்றது தான் தெரியல. ஸோ கூடுமான வரைக்கும் பிரசிடென்ஷியல் ரூலுக்கு போக விடாமல் என்ன பண்ண முடியுமோ, உங்கள் கௌரவம், உங்கள் கெத்து, அந்த தன்மானம்,
தன்மானம் இருக்கலாம். இது கொடுக்கறதுனால தன்மானம்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது கொடுக்கறதுனால நீங்கள் மேற்கொண்டு உங்கள் தன்மானம் பெருகும். உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் கூட வரும். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஆளுங்க நம்மளை அதை உள்ளுக்குள்ளே வேணால் போட்டி, வெளியிலேருந்து எவனும் வந்து போட்டியெல்லாம் கிடையாது. இதில் இன்னொன்று தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் சந்தோஷமாக இருக்கிறத காட்டிலும் மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் ஏன் சந்தோஷமாக இருக்கான்? இத்தனை நாள் நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு என்னப்பா, எப்படியோ தமிழ்நாடு அழியணும், அது நம்ம வந்தாருன்னா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வர அவங்க இருக்காங்க. உடைக்க முடியாதுன்னு நினச்சதை ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு உடைச்சாச்சு. இதை நம்ம அப்புறமா கவனிச்சுக்குவோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தானே, எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னொரு எலெக்ஷன் போகிறது.